6 சுவையும் சேர்ந்துருக்கிற மாதிரி அறுசுவை சாதம். இன்றைக்கி உகாதிக்காக கலவை சாதம் பண்ணேன். அது எப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அரை அழாக்கு 100 கிராம் பச்சரிசி உதிர உதிராக இருக்கிற மாதிரி வேக வச்சு தனியாக ஆற வச்சுக்கணும். இங்கே 3 கலர் கேப்சிகம், 3 குடமிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் ஒரு ஹாஃப் மாங்காய், மீடியம் சைஸ் மாங்காய் வந்து துருவி வச்சு. மாங்காயிலேருந்து புளிப்பு சுவை கிடைக்கும், குடமிளகாயிலேருந்து கார்ப்பு சுவை கிடைக்கும். இது தித்திப்பு சுவைக்காக சக்கரவள்ளி கிழங்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கசப்பு சுவைக்காக வேப்பம்பூ இதை ஆஞ்சி வச்சுருக்கேன். இடிப்பதற்காக எல்லா சுவையும் இருக்கிற மாதிரி இதில் வெந்தயம், கொஞ்சம் மிளகு, இது வந்து மாம்பருப்பு மாங்காய் உள்ளே இருக்கிறது, பச்சை மிளகாய், அதோட வடுமாங்காய் மாதிரி குட்டி மாங்காய். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா சுவையுமே சேரும். வெந்தயத்தில் எல்லா சுவையும் இருக்குது, மிளகில் வந்து கார்ப்பு சுவை இருக்குது, துவர்ப்பு, உவர்ப்பு, அதோட கார்ப்பு. இப்போ வந்து வெந்தயம், மிளகு இதை மட்டும் முதல்ல கொஞ்சம் பொடியாகிற மாதிரி இடிச்சிக்கணும். அதோட மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து வடுமாங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று குத்துலமாக இடித்து எடுத்துக்கணும். மிக்சியில் போட முடியாதுங்க, இப்படி இடித்தா தான் நல்லா வரும். அப்போது ஒரு வானிலையை தேவையான எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு சேர்த்து வெடித்த பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதோட முந்திரி பருப்பு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கிறப்போ வறுத்த வேர்க்கடலை நல்லா தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வறுத்தது தான், அதனால் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதுமானது. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறது. இதை ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட 3 கலர் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், இந்த நம்ம இடித்த விழுதப்ப இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து எல்லா சுவையும் சேர்ந்துடும். இந்த மாதிரி இடித்ததை வந்து போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லை புளிப்பு சுவைக்காக மாங்காய் துருவல் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் அரை மாங்காய் துருவி வச்சுருக்கேன், சேர்த்துட்டேன். இதோட வேப்பம்பூ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வேப்பம்பூ, அது இல்லாத காலத்தில் நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கிற வேப்பம்பூவும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து எல்லா சுவையும் சேர்ந்துருச்சு. இதை நல்லா கலந்து விடலாம். மாங்காய்க்குள்ளே இருக்கிற மாம்பருப்பில் பார்த்திங்கன்னா நல்ல துவர்ப்பு சுவை இருக்கும். அது எல்லாமே ஒன்று சேர்கிறப்ப ஒரு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாதம். இதோட வேக வச்சு வச்சுருக்கிற சாதம் சேர்த்துடலாம். தகுந்த அளவு மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சூடாகிற மாதிரி கலந்து விடணும். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 6 சுவையும் சேர்ந்த இந்த கலவை சாதம் ரெடி. இதை நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி சுவாமிக்கு படைக்கிறதுக்காக பச்சரிசி தோசை, உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு சேர்த்த ஒரு கூட்டு, மெதுவடை, அதோட அறுசுவை சாதம், பாதாம் கத்திலி இதெல்லாமே செஞ்சேன். இது எல்லாமே எல்லாருமே செய்யணும் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.